உலகம் முழுதும் இருக்கும் ஃபேஸ்புக் நண்பர்கள், வாட்ஸ்அப் நண்பர்கள் மற்றும் பல இணையதளத்திலிருந்து நம்மளை கண்டு கொண்டிருக்கும் அனைவருக்கும் நம் இனிய சத்தியத்தில் இணைவோம். மீண்டும் ஒரு சத்தியம். இந்த சத்தியம் நம்ம லாஸ்ட்டில் கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம். நம்ம ஃபாலோயர்ஸ், நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, சாமி நான் பசங்களுக்கு இவ்வளோ இதுலேயும் பையன் 5th முடிஞ்சு 6th போகிறான். எங்கள் வீட்டுக்காரம்மா நல்ல ஸ்கூலில் சேர்த்தணும். அவர் சொல்கிறாரு, எனக்கு 2 குழந்தைங்க சாமி, 2 குழந்தைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்கூலில் சேர்த்தணும். ஆனுவல் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு 50,000 60,000 வரைக்கும், இன்னொரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா 40,000 50,000 வரைக்கும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 லட்சம் வரைக்கும் செலவாகுது. நம்ம ஒரு ஸ்கூலில், அதாவது ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருந்த ஸ்கூலில் சேர்த்தலாம் அப்படின்னு இவர் ஒரு ஆலோசனை கொடுத்துருக்கிறார். அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க, இல்லை எங்கள் சொந்தக்கார மூட்டு பையன் அங்கே தான் படிக்கிறான், ஏன் இந்த பக்கத்து வீட்டுக்காரம்மா பையன் இங்கே படிக்கிறான், நம்ம பையனை அங்கே படித்தா தான் நமக்கு இது அப்படின்னாங்க. எங்கே படித்தாலும் ஏபிசிடின்னு இங்கிலீஷ் லாங்குவேஜில் தானே சொல்லி தருவாங்க, இல்லை மாற்றி கீத்தி சொல்லித்தர போகிறாங்களா? இல்லை அங்கே படித்ததுனால உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி கோச் போட்ட ட்ரெயினில் தான் டிக்கெட் அவைலபிள்னு ஏதாவது சட்டங்க இது புதுசாக ரூல்ஸ் போட்டிருக்கிறாங்களா? இந்த ஸ்கூலில் படித்தா உங்களுக்கு ட்ரெயினில் போகிறவங்களுக்குலாம் ஃபஸ்ட் கிளாஸ்னு, இந்த கிளாஸில் இந்த ஸ்கூலில் படித்தா ஏதாவது அட்வர்டைஸ் விளம்பரம் ஒன்றும் இல்லைங்க. அதிகம் நீங்கள் போகாதீங்க. இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்துச்சு, எல்லாருமே அமெரிக்காவில் இருக்கிற ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் தான் படிச்சுட்டு இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்களா? எத்தனை பேர் ஸ்கூல் போக தெரியாதவங்கலாம் ஆண்ட்ராய்டு ஃபோனை யூஸ் பண்ணுறீங்க? அது என்ன எஜுகேஷன் சிஸ்டம் வரும்போது மட்டும் அந்த பையனை படிக்க வச்ச ஸ்கூல்லேயே தான் நம்ம பையனும் படிக்கணுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. குழந்தைகள் படிக்கணுங்கிற மென்டாலிட்டி அவங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னா எந்த இடத்துல இருந்தாலும் படிச்சிருவாங்க. நான் உதாரணத்துக்கு ஒரு ஏழை வீட்டு பையனோட ஒரு கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ண போயிருந்தேன். அப்பா நம்மளை படிக்க வைக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டான். +1 +2 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு டெய்லி ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் படிக்கணும். நான் ஒரு வேலையாக வீட்டுக்கு போயிருந்தேன். நல்ல படிக்கிற மாணவன், ஸ்மார்ட்டான மாணவன். அவனை நான் பார்த்து ஒரு விஷயத்த நான் கற்றுக்கிட்டேங்கய்யா. என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னா, அவன் வீட்லேயே ஒர்க் பண்ணுறது, இப்படி நடந்து போகிறதுக்கும் வர்றதுக்கும் இடைவெளி கேப்பில் என்ன பண்ணியிருந்தோம், ஒரு வசதியாக இருக்கிறவங்க வீட்டில் ஒவ்வொரு சார்ட் பேப்பர் ஒட்டி வச்சிருக்கலாம். ஒரு பழைய காலண்டர் அட்டை எடுத்து ஒட்டி வச்சுட்டு அதில் முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்லாம் ஒரு பக்கம் எழுதி வச்சுட்டான். இன்னைக்கு நாளைக்கு போய் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு எழுதணும்னு இந்தாண்ட ஆன்சர்லாம் எழுதிட்டான். நான் 10 தடவை வாக் பண்ணுறேன் இந்த தளவுக்கும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பொசிஷனை நான் மெமரியில் ஏற்றிக்கிட்டேன்னா நான் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கேன், ஆன்சர் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் படிக்கணுங்கிற சிஸ்டத்தை உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்களே தவிர எந்த ஸ்கூலில் படிக்கணுங்கிற கட்டாயப்படுத்தாதீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தான் சொல்லித்தர முடியும், ஏபிசிடின்னு தான் சொல்லித்தர முடியும். நீங்கள் ஸ்கூலை மாற்றி சேர்த்துறதுனாலையோ ஸ்கூலில் நல்லத்தனமாக பண்ணுறதுனாலையோ காஸ்ட் வைஸ்டு நீங்கள் செலவு பண்ணுங்க, அதை நான் தப்புன்னு சொல்ல வரல. நம்ம பையன் எஜுகேஷன் சிஸ்டத்தில் எந்த லெவலில் இருக்கிறான்னு கேர் எடுக்கிற முக்கியமான பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. அதை யாராவது நீங்கள் கேர் எடுத்துருக்கிறீங்க? ஒரு சின்ன குழந்தை 5 சப்ஜெக்ட் படிக்குது, அந்த 5 சப்ஜெக்ட் ஒரே டீச்சராக எடுக்கிறாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டீச்சர் போடுறாங்கல்ல. அப்போ எப்படி ஒரு சப்ஜெக்டில் மார்க் குறைஞ்சா மட்டும்
பேரண்ட்ஸ் மீட்டிங்கை போட்டு உங்கள் பையன் நல்லா படிக்கலின்னு சொல்கிறது? என் பையன் 5 சப்ஜெக்ட்டும் ஒரே பையனாக படிக்கிறான். நீங்கள் 5 சப்ஜெக்ட்டுக்கு தனித்தனி டீச்சராக போட்டு என் பையனை கேர் எடுக்கலின்னு எந்த பேரண்ட்ஸாவது ஒரு டீச்சரை பார்த்து கேட்டுருக்கிறீங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மே எண்ட் ஆகிடுச்சு, அட்மிஷன் ஓப்பன் ஆகிடுச்சு, யூனிஃபார்ம் வந்துடுச்சு. உங்களை போட்டு நீங்கள் அவன் ஸ்கூல் போய் 10 நாள் முடிகிற வரைக்கும் உங்கள் மைண்ட் தாட் பூரா இதுலேயே தான் இருக்கும். ஆனால் போன தடவை படித்தான் பார்த்தீங்களா, அதுலேருந்து என் பையன் 2nd ஸ்டாண்டர்ட்லேருந்து 3rd ஸ்டாண்டர்ட் போகும்போது, 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 4th ஸ்டாண்டர்ட் போகும்போது என்ன குவாலிஃபிகேஷன் வைஸ்டாக அவன் ஸ்கூலில் படித்ததில்லை, என் பையன் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கிறான்னு எந்த அனலைஸும் உங்கள் மென்டலில் போட்டு திணிக்கிறது இல்லை. ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கொடுத்து அதுக்கு எவங்கிட்ட அட்டை வட்டிக்கு வாங்கலாம், எந்த மாதிரி பணத்தை இப்பயே ரெடி பண்ணலாம். இப்பயே பாருங்கள், பல தனியார் நிர்வாகம் லோன் டிமாண்ட் பண்ணால் உங்களுக்கு லோன் அவைலபிளாக இருக்குது. இஎம்ஐ கட்டி நீங்கள் ஃபோனை வாங்கிடுறீங்க, உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்துச்சுன்னா அந்த இஎம்ஐ வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடுமா. ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு பையனுக்கு ஸ்கூல் கட்டுற ஃபீஸ் இருந்துச்சுன்னா, நல்ல வேலை கார்டு கொடுத்த கிஃப்ட் என் பையனுக்கு பணம் கட்டணும்னு நினச்சேன், அதனால எனக்கு பார் லோன் கொடுத்துருக்குறாங்க. இவன் 1 வருஷம் படிக்கிறதுக்கு அவன் இஎம்ஐ 3 வருஷம் கட்டணும். இப்படி இருக்குது மாடர்ன் 10th. அதனால கடன் வாங்கி படிக்க வைக்கிறதும் படிக்க வைக்காததும் உங்களுடைய தனம். ஆனால் உங்கள் பையன் ஒவ்வொரு இயரை பாஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாது, அவனோட குவாலிஃபிகேஷன் பாஸ் ஆனாங்கிறது தான் முக்கியம். எப்போ அவன் குவாலிஃபிகேஷனில் பாஸ் ஆனாங்கன்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கய்யா. இப்போ எல்லாருமே ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கிறோம். எத்தனை பேர்த்துக்கு அது ஆண்ட்ராய்டு ஃபோனுன்னு தான் தெரியும், அதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் தெரியாமையே பல பேர் ஃபோன் வச்சுருக்கிறாங்க. உங்கள் ஃபோனோட பேர் என்னப்பா, அதில் எத்தனை ஜிபி ரேம் இருக்குது, எத்தனை ஜிபி இன்பில்ட் மெமரி இருக்குது அப்படின்னு இல்லை. மற்றவன் வச்சிருக்கிறான், நானும் வச்சிருக்கிறேன். மற்றவன் அந்த ஸ்கூலில் சேர்த்தனா நானும் சேர்த்தனேன். இங்கே பாருங்க, படிக்கிற குழந்தைகள் நாம் கேர் 10% எடுத்தோம்னா இங்கே அவங்க 90% எடுக்க தயாராக இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற மாடர்ன் 10th சிஸ்டம்லாம் இப்போ ஏறத்தாழ எல்லாருமே படித்த அளவுக்கு கேட்டகரி அளவுக்கு மாடர்னைஸ்டு வந்துருச்சு. நீங்கள் முதல்ல தெளிவாக இருங்க, அப்புறமேட்டு பையனை தெளிவுபடுறதுக்கான வழியை யோசிப்போம். இவ்வளோ மாடர்னைஸ்டு வந்துருச்சு. 3rd படித்த பையனுக்கு 4th படித்த 4th போகிறதுக்கும் 5th போகிறதுக்கும் இவ்வளோ வருஷம் 3 வருஷம் படித்தானே என்ன படித்தான், என்ன இவங்ககிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு உங்கள் பசங்களை நீங்கள் என்னைக்காவது கேர் எடுத்து அந்த விஷயத்தை பார்த்துருக்குறீங்க இல்லை? 3rd படிக்கும்போது இவ்வளோ நாலேஜ் இருந்துச்சு, 4th படிக்கும்போது இவ்வளோ நாலேஜ் இருந்துச்சு, 5th படிக்கும்போது இவ்வளோ நாலேஜ் வந்துருச்சு. அப்புறம் ஹோட்டலின்னு ஒரு எக்ஸாமு, என்னமோ ஃபைனல் ரவுண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பையன் படிக்கலிங்கிறதுக்கோசரம் அவனை போட்டு திணிக்கிறது. 5 சப்ஜெக்டை ஒரே பையனை திணிச்சிங்கன்னா அவன் எந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருக்குதோ அதை படிக்க ஆரம்பிப்பான். ஒருத்தனுக்கு மேக்ஸ் நல்லா வரும், ஒருத்தனுக்கு சயின்ஸ் நல்லா வரும், ஒரு ஜிகே நல்லா வரும், ஒருத்தனுக்கு இங்கிலீஷ் நல்லா வரும், ஒரு ஹிந்தி தமிழ் அப்படின்னு வெவ்வேறையாக போகலாம். எந்த சப்ஜெக்டில் கம்மியாக இருக்கிறான்னா, தம்பி இந்த சப்ஜெக்ட் வாழ்க்கையின் அடிப்படைக்கு தேவை, இதையும் நம்ம படிக்கணும்னு எந்த ஸ்டாஃபாவது சொல்லித்தராங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு, இது என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு நாங்கள் அவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்து யூனிஃபார்ம் கொடுத்து ஷூவை கொடுத்து, அது அந்த கம்பெனி கால பைரவங்களை தான் மதிப்பாங்களாம். லேட் அட்டண்டன்ஸு, சேலரி கொடுக்குறவங்க கூட லேட் அட்டண்டன்ஸ்ன்னு எதாவது ரீசன் கொடுத்தீங்கன்னா கூட ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துருவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவான், இவன் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு பேரண்ட்ஸ் அதெல்லாம் விட்டுட்டு இவன் 10 நிமிஷம் லேட்டாக போச்சுன்னு வைங்க, எதிர்த்தாப்பில் வர வண்டி கூட என்னன்னு தெரியாமல் அவ்வளோ ஸ்பீடில் கொண்டுக்கிட்டு போய் அந்த பையனை ஸ்கூலில் விட்டு சாயந்தரம் ரிட்டர்ன் வரும்போது இப்போ ஒரு மாடர்னைஸ்டு அட்ரஸ் போட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருவான். இவன் ஃபோனு சுவிட்ச் ஆஃபில் இருக்கு ஏதோ ஒரு காரணத்துக்கோசரம். இதெல்லாம் மாடர்னைஸ்டு பண்ணிட்டாங்க. ஆனால் எந்த ரீசனுக்கும் பேரண்ட்ஸு தான் நம்ம பையனுக்கு பொறுப்புங்கிறத மறந்துடுறீங்க. பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னால் சொல்லிட்டு போகிறான், எதிர்த்து வீட்டுக்காரன் சொன்னால் சொல்லிட்டு போகிறான். என் பையன் 3rd முடிச்சு 4th படிக்கும்போது 4thலேருந்து 5th போகும்போது, 5thலேருந்து 6th போகும்போது இப்போ என் பையன்கிட்ட பேசி பாருங்க எவ்வளவு அழகாக பேசுவான்னு. ஒரு நாகரிகத்தை கற்றுக்கிட்டான், ஒரு லாங்குவேஜ் ஸ்லாங்கை கற்றுக்கிட்டான், ஒரு மரியாதையை கற்றுக்கிட்டான். இந்த அளவு நமக்கு நாலேஜ் வந்தாவே எங்கே படிக்கணுங்கிறது முக்கியம் இல்லை,
தன்னுடைய பையனுக்கு அவங்க என்னங்க நமக்கு பர்சன்டேஜ் மார்க் போடுறது? அது வெறும் ஒரு ப்ராக்ரஸ் கார்டு தான். ஆனா நமக்கு உருவாக்கி கொடுக்குற நம்ம பேரண்ட்ஸ் கத்து கொடுத்தாங்க, நான் சமூகத்துல வளர்ந்துட்டேன் அப்படிங்கிற ப்ராக்ரஸ் கார்டுல அவன் வருவான் பாத்தீங்களா, அதுதான் உங்க பையனோட வெற்றியின் முதல் அடித்தளமே. இத புரியாம வெறும் ஏபிசிடியே கத்து கொடுத்துட்டு எல்லாம் முடிஞ்சு போயிடுமா? நன்றாக சிந்தியுங்கள், உங்க பையனோட வாழ்க்கையில் பொறுப்பெடுங்கள், வெற்றியின் அடித்தளமாக இருங்கள். மீண்டும் ஒரு சத்தியத்தில் இணைவோம்.